ஒரு ஊர்ல நிலான்னு ஒரு பொண்ணு இருந்தா. அவளுக்கு கொஞ்சம் வயசு ஏறிக்கிட்டே போச்சு. ஆனா சில காரணங்களான அவளுக்கு திருமணம் அமையல. பொதுவா நம்ம ஊர்ல ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலன்னா அந்த பொண்ணு ஏதோ வாழ்க்கையையே தொலைச்சிட்ட மாதிரி பாப்பாங்க இல்லையா? ஆனா நிலா அப்படி நினைக்கல. வாழ்க்கைங்கிறது ஒருத்தரை சார்ந்து வாழறது மட்டும் கிடையாது, நாம யாருக்காவது ஆதாரமா வாழறதுல தான் இருக்குன்னு நம்பினா. அவ ஒரு துணிச்சலான முடிவெடுத்தா. ஒரு ஆதரவற்ற இல்லத்திலிருந்து ஒரு பெண் குழந்தைய தத்தெடுத்தா. அந்த பாப்பாவுக்கு அமுதான்னு பேர் வச்சா. ஒரு கல்யாணமே ஆகாத பொண்ணு கையில ஒரு குழந்தையோட ஊருக்குள்ள வரும்போது அந்த ஊர் சும்மா இருக்குமா என்ன? தெருவில போகும்போது வராத பேச்செல்லாம் வரும். யாரு பெத்த புள்ளையோ, இவ எதுக்கு தூக்கிட்டு வரா? கல்யாணமாகாம இவளுக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலை? இவளை இனிமே எவன் கட்டிக்குவான்னு அம்பு மாதிரி வார்த்தைகள் அவளை நோக்கி வந்துச்சு. நிலா அந்த குழந்தைய தத்தெடுத்து தூக்கிட்டு வந்த அந்த முதல் வாரம் இருக்கே, அது அவ வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத ஒரு போராட்டமான காலம். அங்க இருந்த ஊர் மக்கள் சிலர் வேணும்னே அவ கேக்குற மாதிரி, என்னடி இது இன்னைக்கு இருக்கிற காலத்துல பெத்தவங்களே குழந்தைய தூக்கி போடுறாங்க, இவ என்னடானா யாரு பெத்ததோன்னு தெரியாத ஒரு குழந்தைய தூக்கிட்டு வந்து குடும்பம் நடத்துறா, இவளை நம்பி எவன் வருவான், இவ பண்றது எல்லாம் ஒரு விளம்பரத்துக்கு தான்னு அசிங்கமா பேசுனாங்க. வீட்டுக்கு வந்த நிலாவுக்கு தூக்கமே வரல. அழுது அழுது கண்ணெல்லாம் வீங்கி போச்சு. நல்லது செய்ய போனாலும் இந்த உலகம் இப்படி பேசுதேன்னு மனசு உடைஞ்சு போயிட்டா. அந்த நேரத்துல தான் அந்த ஊர் காட்டு பக்கம் ஒரு ஞானி வந்திருக்காருன்னு கேள்விப்பட்டு தன் மன குழப்பத்தோட தேடி போனா. அந்த ஞானி ஒரு பெரிய ஆலமரத்தடியில கண்ணை மூடி உட்கார்ந்திருந்தாரு. நிலா போய் அவர் முன்னாடி நின்னா. அவட பார்த்த உடனே அந்த ஞானி கண்ணை திறந்து, வாமா நிலா, ரொம்ப பாரமான மனசோட வந்திருக்க போல இருக்குன்னாரு. நிலா ஆச்சரியப்பட்டுட்டா. ஆமாங்க ஐயா, நான் ஒரு குழந்தைய தத்தெடுத்து வளர்க்கணும்னு ஆசைப்பட்டு ஒரு ஆசிரமத்திலிருந்து கூட்டிட்டு வந்தேன். ஆனா இந்த ஊர் உலகம் என்ன அவ்வளவு கேவலமா பேசுது. எனக்கு பதிலுக்கு பதில் பேசணும்னு போல இருக்கு. அவங்கள அடிக்கணும் போல இருக்கு ஐயான்னு சொல்லி விம்பி விம்பி அழுதா. அப்போ அந்த ஞானி ஒரு சின்ன பரிசோதனை செஞ்சாரு. பக்கத்துல இருந்த ஒரு பாத்திரத்துல நிறைய அழுக்கு தண்ணிய வச்சுட்டு, நிலா, இப்போ இந்த குட்டையில இருக்கிற அழுக்கு தண்ணிய தெளிவா ஆக்க நீ என்ன பண்ணுவன்னு கேட்டாரு. நிலா சொன்னா, அத நல்லா கலக்கி விடணும், இல்லனா கைய விட்டு அந்த அழுக்கை எடுக்கணும்னு சொன்னா. ஞானி சிரிச்சுக்கிட்டே, நீ எவ்வளவுக்கு எவ்வளவு உன் கைய விட்டு தண்ணிய கலர்றியோ அவ்வளவுக்கு அவ்வளவு அந்த அழுக்கு மேலதான் வரும். ஆனா நீ எதுவுமே செய்யாம மௌனமா ஒரு ஓரமா உட்கார்ந்து அதை கவனிச்சுக்கிட்டு இருந்தா அந்த அழுக்கெல்லாம் தானாவே அடியில தங்கிடும். அப்புறம் பாரு, தண்ணி மேல தெளிவா தெரியும்னாரு. அப்போதான் நிலாவுக்கு அந்த மௌனத்தோட ரகசியம் புரிஞ்சுது. ஞானி தொடர்ந்தாரு, நிலா, அவங்க பேசுற வார்த்தைகள் அந்த அழுக்கு மாதிரிதான். நீ பதிலுக்கு பேசுனா அழுக்கு அதிகமாகும். நீ மௌனமா இருந்தா அவங்க வார்த்தைகள் அவங்க கிட்டயே போயிடும். நீ யதார்த்தத்தை ஏத்துக்கோ, உன் குழந்தைய மட்டும் பாருன்னு. அந்த தருணத்துல தான் நிலாவுக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் வந்தது. இன்னைக்கு வரைக்கும் நான் மற்றவங்களுக்காக தான் வாழ்ந்திருக்கேன், இனிமே எனக்காகவும் என் குழந்தைக்காகவும் மட்டும்தான் வாழ்வேன்னு ஒரு தெளிவு வந்தது. தன்னோட மனபாரத்தை அங்கேயே இறக்கி வச்சுட்டு ஒரு நிமிஷம் தன் மூச்சை கவனிச்சு மனசை ஒரு நிலைப்படுத்திட்டு அங்கிருந்து கிளம்புனா. அதுக்கப்புறம் அந்த ஊர் மக்கள் என்னதான் காயப்படுத்தும் விதமா பேசினாலும் நிலா ஒரு பாறை மாதிரி நின்னா. எப்படின்னு கேக்குறீங்களா? அது ரொம்ப ரொம்ப சிம்பிள். அவளுக்குள்ள அந்த 8 ரகசியங்கள் மந்திரமா ஓடிக்கிட்டு இருந்தது. அது என்னன்னு இப்ப பார்க்கலாம். முதல்ல அவ செஞ்சது தேவையற்றதை விட்டு கொடுத்தது. அந்த ஊர் ஜனங்க பேசின பேச்ச ஒரு காதுல வாங்கி இன்னொரு காதுல விட்டுட்ட. நாம ஏன் இவங்களுக்கு விளக்கம் சொல்லணும், இந்த குழந்தை தான் என் உலகம்னு அந்த பழைய பாரத்தை தூக்கி போட்டுட்டா. குழந்தை வளரும்போது பண கஷ்டம் வரும், அமுதாவுக்கு உடம்பு முடியாம போகும். அந்த நேரத்துல நிலா பதட்டப்படல. இதுவும் கடந்து போகும்னு யதார்த்தத்தை ஏத்துக்கிட்டு அந்த நேரத்துல பொறுமையா என்ன செய்யணுமோ அதை மட்டும் செஞ்சா. அவளுக்குள்ள ஒரு அமைதி இருந்தது பாரு, அதுதான் அவளுக்கு பெரிய பலம். சில சமயம் அவளோட சொந்தக்காரங்களே வந்து அவளை ரொம்ப காயப்படுத்துவாங்க. உன் வயசு பொண்ணுங்க எல்லாம் எப்படி நகையோடவும் புருஷனோடவும் இருக்காங்க பாரு, நீயே இப்படி வாழ்க்கைய வீணாக்குறன்னு ஒப்பிட்டு பேசுவாங்க. அப்போ நிலா அவங்க கிட்ட சண்டையே போட மாட்டா. ஏன்னா அவளுக்கு மத்தவங்களோட ஒப்பிடுற பழக்கம் கிடையாது. அவங்க வாழ்க்கை அவங்களுக்கு, ஏன் குழந்தைதான் எனக்கு வரம்னு தெளிவா இருந்தா. முக்கியமா நிலா மௌனத்தோட சக்திய பயன்படுத்தினா. அவளை கேலி செஞ்சவங்களுக்கு முன்னாடி அவ எப்பவுமே பதில் பேசல. ஏன்னா நாம பதிலுக்கு பதில் பேசினா நம்ம சக்தி தான் வீணாகும்னு அவளுக்கு தெரியும். அந்த அமைதியே அவளை கேலி செஞ்சவங்கள ஒரு கட்டத்துல வாயடைச்சு வச்சுது.
அவ அமுதாக்காக மட்டுமே வாழல, தன்னைத்தானே நேசிக்கவும் செஞ்சா. தன்னோட வேலை, தன்னோட சின்ன சின்ன ஆசைகள்னு அவளையும் அவ கவனிச்சுக்கிட்டா. ஏன்னா ஒரு சந்தோஷமா இருந்தாதானே குழந்தைய சந்தோஷமா வளர்க்க முடியும். வருஷங்கள் ஓடுச்சு. அன்னைக்கு எல்லாரும் யாரு பெத்த புள்ளையோன்னு சொன்ன அதே அமுதா இப்ப பெரிய கலெக்டரா அந்த ஊருக்கே வரா. ஊரே திரண்டு வந்து நிக்குது. அன்னைக்கு தெருவுல குழந்தைய தூக்கிட்டு வரும்போது இவ வாழ்க்கை அதோகதிதான்னு எள்ளி நகையாடுனாங்களே, அதே ஜனங்க இன்னைக்கு அமுதா கலெக்டரா வந்த உடனே வாயடைச்சு போய் நிக்கிறாங்க. அமுதாவோட காருக்கு முன்னாடி ஊரே திரண்டு நிக்குது. அமுதா காரை விட்டு இறங்கி நேரா போய் நிலாவோட கால்ல விழுந்து ஆசிர்வாதம் வாங்குறா. அம்மா, இன்னைக்கு நான் இந்த இடத்துல நிக்கிறேன்னா அதுக்கு நீங்க தான் காரணம்னு சொல்லி அழுதுட்டா. இந்த கலெக்டர் அமுதாவுக்கு பின்னாடி ஒரு அம்மாவோட இரும்பு மனசு இருக்குன்னு ஊரே மெய்சில் எடுத்து பாக்குது. அன்னைக்கு நிலாவை பழிச்சவங்க எல்லாம் இப்போ தலை குனிஞ்சு நிக்கிறாங்க. அவங்க நினைச்சாங்க நிலா இப்போ இவங்க எல்லாரையும் பார்த்து ஏளனமா சிரிப்பா, இல்லனா கோபமா 4 வார்த்தை கேட்பான்னு. ஆனா நிலா என்ன செஞ்சா தெரியுமா? அன்னைக்கு அந்த ஞானி முன்னாடி நின்னப்போ அவ முகத்துல என்ன ஒரு தெளிவும் அமைதியும் இருந்ததோ அதே புன்னகையோட எல்லாரையும் பார்த்தா. அவங்க மேல அவளுக்கு கோபமே வரல. ஏன்னா அவ அந்த 8வது ரகசியமான மௌனத்தையும் 6வது ரகசியமான ஏத்துக்கிற குணத்தையும் அவ்வளவு ஆழமா கடைபிடிச்சிருக்கா. அவ மனசுக்குள்ள என்ன ஓடிட்டு இருந்தது தெரியுமா? அன்னைக்கு அவங்க திட்டுனதும் ஒரு அனுபவம், இன்னைக்கு இவங்க பாராட்டுறதும் ஒரு அனுபவம். ரெண்டுமே நிலையானது இல்லங்கிற அந்த பெரிய ஞானம் அவளுக்குள்ள இருந்தது. மத்தவங்க புகழ்ச்சியில அவ தலகணமும் படல, மத்தவங்க இகழ்ச்சியில அவ உடைஞ்சும் போகல. பாத்தீங்களா சகோதரி, நிலா ஒரு சாதாரண பொண்ணுதான். ஆனா அந்த 8 விதிகளை தன் வாழ்க்கையா மாத்திக்கிட்டதுனால தான் அவளால ஒரு சாதனை தாயா நிக்க முடிஞ்சது. நிலாவோட கதையில பார்த்த அந்த 8 ரகசியங்களையும் நம்ம நிஜ வாழ்க்கையில தினமும் காலையில கண்ணு முழிச்சதுல இருந்து எப்படி செயல்படுத்தலாம்னு பார்க்கலாம். முதல்ல, பழைய குப்பைகளை தூக்கி போடுங்க. லெட்டிங் கோ. தினமும் நம்ம வீட்டை பெருக்கிறோம்ல, அது மாதிரி தான் இதுவும். நேத்து யாரோ உங்களை உதாசீனப்படுத்தி இருக்கலாம், இல்ல ஒரு வேலை கை நழுவி போயிருக்கலாம். அதையே நினைச்சுக்கிட்டு இருந்தா இன்னைக்கு செய்ய வேண்டிய வேலையில கவனம் சிதறும். அது முடிஞ்சு போச்சு, அதை இப்ப மாத்த முடியாதுன்னு மனசுக்கு சொல்லிட்டு அந்த நினைப்ப ஒரு பழைய காகிதம் மாதிரி கசக்கி போட்டுட்டு உங்க வேலைய பாருங்க. அடுத்து, இப்போ என்ன பண்ணலாம்னு யோசிங்க. லிவ் இன் த பிரசன்ட். உதாரணத்துக்கு, நீங்க சமைச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு வச்சுப்போமே. அப்போ நாளைக்கு கட்ட வேண்டிய பில்ல நினைச்சு கவலைப்படாதீங்க. அந்த சமையல்ல மட்டும் கவனத்தை செலுத்துங்க. செய்யற வேலைய முழு மனசோட செஞ்சாலே ஐயோ இது தப்பாயிடுமோ, அது அப்படி ஆகிடுமோங்கிற தேவையற்ற பயம் உங்களை விட்டு ஓடிடும். 3வது ரகசியம், பொறுமையை ஒரு தவமா பண்ணுங்க. பேஷன்ஸ். வாழ்க்கையில நமக்கு ஒரு கஷ்டம் வரும்போது ஏன் எனக்கு மட்டும் இப்படின்னு பதட்டப்படாதீங்க. ஒரு 5 நிமிஷம் அமைதியா இருங்க. ஒரு பிரச்சனை வந்தா உடனே ரியாக்ட் பண்ணாம கொஞ்ச நேரம் போகட்டும், இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும்னு பொறுமையா இருங்க. அவசரப்பட்டு எடுக்கிற 10 முடிவுகளை விட நிதானமா எடுக்கிற ஒரு முடிவு உங்களை சரியான பாதையில கூட்டிட்டு போகும். 4வது ரகசியம், உங்க கண்ணாடியில நீங்க மட்டும் இருங்க. ஸ்டாப் கம்பேரிங். வாட்ஸ்ஆப்லயோ இன்ஸ்டாகிராம்லயோ மத்தவங்க போடுற போட்டோவை பார்த்து அவங்க எவ்வளவு கொடுத்த வச்சவங்கன்னு நினைக்காதீங்க. உங்க வீட்ல இருக்கிற சின்ன சின்ன சந்தோஷங்களை கவனிங்க. மத்தவங்க கிட்ட என்ன இருக்குன்னு பாக்கறத விட உங்ககிட்ட என்ன இருக்குன்னு எண்ணி பார்த்தாலே உங்க மனசுல ஒரு பெரிய நிம்மதி வந்துடும். 5வது ரகசியம், உங்களுக்காக ஒரு தனி நேரம். இன்னர் பீஸ். வீட்டு வேலை, ஆஃபீஸ் வேலைன்னு எவ்வளவு பிஸியா இருந்தாலும் ஒரு நாளைக்கு ஒரு 10 நிமிஷம் அமைதியா ஒரு இடத்துல உட்காருங்க. போனை ஓரம் வச்சிருங்க. உங்க மூச்சை கவனிங்க. அந்த 10 நிமிஷம் நீங்க யாருக்கும் பதிலளிக்க தேவையில்லை. அந்த அமைதி உங்களுக்கு தரும் பலம் அடுத்த 23 மணி நேரத்தையும் தைரியமா எதிர்கொள்ள உதவும். 6வது ரகசியம், சரி இதுதான் நிலைமைன்னு ஏத்துக்கோங்க. அக்செப்டன்ஸ். சில நேரங்கள்ல நாம நினைக்காத சில கசப்பான விஷயங்கள் நடக்கலாம். அதை எதிர்த்து போராடி நம்ம சக்தியை வீணாக்காம, சரி இது இப்போ நடந்திருக்கு, இதை மாத்த முடியாதுன்னு முதல்ல அந்த யதார்த்தத்தை ஏத்துக்கோங்க. எப்போ நீங்க ஒரு விஷயத்தை ஏத்துக்கிறீங்களோ அப்பவே அந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கான புத்தி உங்களுக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். 7வது ரகசியம், உங்களை நீங்களே தட்டி கொடுங்க. செல்ஃப் லவ். நாம மத்தவங்க கிட்ட அன்பை எதிர்பார்க்கிறோம், ஆனா நமக்கு நாமே அன்பு காட்ட மாட்டோம். இன்னைக்கு நீங்க ஒரு வேலையை சிறப்பா செஞ்சீங்கன்னா பரவாயில்லையே, சூப்பரா பண்ணிருக்கோம்னு உங்களை நீங்களே பாராட்டிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச ஒரு காஃபியை நீங்களே போட்டு ரசிச்சு குடிங்க. நீங்க உங்களை நேசிச்சாதான் உலகம் உங்களை மதிக்கும். கடைசி ரகசியம், பதிலுக்கு பதில் பேசாம மௌனமா இருங்க. பவர் ஆஃப் சைலன்ஸ். யாராவது உங்களை வம்புக்கோ சண்டைக்கோ இழுக்கிறாங்களா, சிரிச்சுக்கிட்டே அங்க இருந்து நகர்ந்துருங்க. எல்லாத்துக்கும் பதில் சொல்லணும்னு அவசியம் இல்ல.
உங்கள மதிக்காத இடத்துல உங்க மௌனம் தான் அவங்களுக்கு நீங்க கொடுக்கிற மிகப்பெரிய தண்டனை. அந்த அமைதி உங்க கண்ணியத்தை கூட்டும், உங்க சக்தியையும் வீணாக்காம காப்பாத்தும். பாத்தீங்களா சகோதரி, இந்த 8ஐயும் நீங்க தினமும் மெல்ல மெல்ல பழக ஆரம்பிச்சா உங்க மனசு ஒரு கல் தூண் மாதிரி உறுதியாயிடும். என்ன சகோதரிகளே, இன்னைக்கே உங்க மனசுக்குள்ள இருக்கிற அந்த பழைய கசப்பான நினைவுகள் எல்லாம் தூக்கி போட்டுட்டு ஒரு புது மனுஷியா மகிழ்ச்சியா வாழ நீங்க தயாரா இருக்கீங்களா? அப்படி நீங்க தயாரா இருந்தா ஐ எம் ஹாப்பி அப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஒவ்வொருத்தரோட கமெண்ட்டையும் நான் ஆவலா பார்த்துட்டு இருப்பேன். ஏன்னா உங்க மனசு லேசாகிறதுல தான் எனக்கு ஒரு தோழியா பெரிய சந்தோஷம் இருக்கு. அடுத்த ஒரு அழகான வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை சிரிச்சுக்கிட்டே இருங்க, மகிழ்ச்சியா வாழுங்க.